மோசே இந்த சீனாய் மலையில் ஏறுகிறார். அது எதுக்கு அடையாளம்? கர்த்தரை தேடி போவதற்கு அது அடையாளம். நல்லா கேளுங்க பிரதர் சிஸ்டர், சீனாய் மலை நமக்கு சொல்லித் தரக்கூடிய முதல் பாடமே நீ கர்த்தரை தேடணும். உன் வாழ்க்கையில என்ன வேலை இருந்தாலும், எவ்வளவு பிஸி ஸ்கெடியூல் இருந்தாலும், என்னதான் உங்களுக்கு இந்த உலகத்துல காரியங்கள் இருந்தாலும், கர்த்தரை தேடுவதுதான் முதல் காரியமா உங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் மோசையை அழைக்கும் போது, மோசைக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? 80 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனுஷன். 80 வயது முடிஞ்சு 81வது வயதுக்குள்ள மோசே போறார். மலையின் மேல் ஏறுவது சும்மா கிடையாது. மோசே இந்த மலையில எவ்வளவு முறை ஏறி இருக்கிறார் பைபிள்ல பார்க்கிறோம். 8 முறை ஏறி இருக்கிறார். இந்த மலை மேல ஏறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்றாங்கன்னா 4 மணி நேரம் ஆகுமா. சும்மா அது ஒரு சின்ன ஒரு அப்படி ஒரு குட்டியான ஒரு மலை கிடையாது சீனா. அந்த மலை மேல ஏறுவதற்கு 4 மணி நேரம் ஆகும். தேவனை தேடுவதற்கு ஒரு 80 வயது நிரம்பிய ஒரு வயதானவர் மோசே எடுத்த ஒரு தீர்மானத்தை பார்த்தீங்களா? தேவனை தேடுவதற்கு ஒரு 80 வயசுல 4 மணி நேரம் அந்த மலையின் பாதையில நடந்து 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 தேவனை சந்திக்க ஒரு உச்சியில போய் நின்று ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது எவ்வளவு தேவனுடைய இருதயம் மகிழும். தேவன் நமக்கு எவ்வளவு நல்ல தருணங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நீ தேவனை தேடுகிற இருதயம் உனக்கு கிடையாது. அதனாலதான் நம்ம வீட்டுல பிரச்சனை, அதனாலதான் நம்ம வீட்டுக்குள்ள போராட்டம், வீட்டுக்குள்ள தரித்திரம், வீட்டுக்குள்ள பிசாசின் கிரியைகள். முதல்ல உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை தேடாத ஒரு நாள் கூட நம்ம வாழ்க்கையில முடிக்க கூடாது. கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரேன்னு கூப்பிடணும். ஆண்டவரை விசாரிக்கணும். அவர் நாமங்களை சொல்லி துதிக்கணும். அவர் கல்வாரி சிலுவையில நமக்காய் பட்ட பாடுகளை கொஞ்ச நேரமாவது ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து அந்த இரத்தத்தின் வல்லமையை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே உங்க ரத்தம் மீண்டுமா என்னை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். தேவனை தேட நீங்க தாங்க போகணும். நேரத்தை ஒதுக்கணும், இடத்தை ஒதுக்கணும், நாளை ஒதுக்கணும். உபவாசத்தின் நாளை நியமித்து ஒவ்வொரு வாரத்துல ஒரு 2 நாளாவது உபவாசத்தின் நாளை நியமித்து நீங்க ஒதுக்கி தேவனை தேடி போய் பாருங்க. ஆண்டவரை நாடி போய் பாருங்க. கொஞ்ச நாட்களுக்குள்ள தேவன் உங்களை எவ்வளவு ஆசீர்வாதமா மாற்றுகிறாருன்னு பாருங்க.